டிஆர்கே. நான் உங்கள் அபித். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா டிஆர்கே? நம்ம இங்கே ஒரு ஜாப்பில் சேர்ந்துட்டோங்க. அது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓசூரில் இருக்கோம், பெங்களூர் பக்கத்தில். எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணலான்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப லாங் ட்ரைவ் அந்த மாதிரிலாம் போகலாம் அப்படின்ட்டு. பட்ஜெட்டில் நான் எங்கேயோ போயிடுச்சு இது. அதனால் மணி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் கேட்காம நம்ம ஓன் மணியில் போகணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இங்கே ஓசூரில் ஒர்க்குக்கு இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வந்திருக்கேன் டிஆர்கே. என்னடா படிக்கிற வயசில் ஒர்க் போறியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நான் காலேஜெலாம் முடிச்சிட்டேன் டிஆர்கே. டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன். 24 பாஸ் அவுட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த வண்டியில் போக போகிறது R15S தான், V3. நம்ம அது முன்னாடி போன சேனல் பாருங்கள், போன வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா R15 V3S ஓனர்ஷிப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வாய்ஸ் ரொம்ப எக்கோ ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நான் ஏன்னா ரூம் உள்ள இருந்து வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளியில் ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஸ்டெபிளைஸ் இல்லாமல் கொஞ்சம் ரெடி பண்ணி பார்க்குறேன். அதேமாரி வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போக போக சரியாயிடும்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு பழகிட்டுன்னு சொல்லலை. போக போக நான் வீடியோவும் ஆடியோலாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி இது அனுப்பிட்டே இருக்கேன். இன்றைக்கி நம்ம R15 V3S ஓனர்ஷிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் தராது, பெட்ரோல் ரொம்ப குடிக்கும் அப்படின்ற தாட் இருக்கும். அதுவே R15 V3S பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் மற்ற சூப்பர் பைக்ஸில் இல்லை. சூப்பர் பைக்ஸ்னு பொறுத்தவரைக்கும்னா இந்த சூப்பர் பைக் அதாவது R15 பார்த்திங்கன்னா மைலேஜில் கிங்கு தாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இப்போ R15 பாருங்கள், டியூக்லாம் பார்த்திங்கன்னா அது நேக்கடு வெர்ஷன் தான். பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் மாடலில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மைலேஜ் 35-30 லிட்டருக்கு அதான் இருக்கும். இதுவே 10 லிட்டருக்கு 45லேருந்து 50 அப்ராக்சிமேட்டாக தெரியல, 45லேருந்து 45 அபோவ் 50 பிலோ R15 கொடுக்குதுங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிட்டருக்கு நான் சொன்னது. இதுவே மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா R15 பெஸ்ட்டாக மைலேஜ் தருதுங்க. மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. என்னடா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறானே ஒரு ஐடியா மற்றதில் சொல்லாமல் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. மற்றபடி கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, லுக் வைஸ்லேயும் சரி R15 ரொம்ப பெட்டருங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டியூக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 390 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதுக்குன்னு நான் இப்போ டியூக்கு ரொம்ப டவுன் பண்ணி R15 அப்பில் அந்த மாதிரி நான் பேசலை. டியூக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 390cc இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஆர்கே 390 அச்சீவ் பண்ணதா அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்குல்ல. ஆனால் இதுவே ஒரு சில பேர் நான் 390 வச்சுருக்கடா 300 போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தான். அதுக்கு கமெண்ட் திட்டிகிட்டே இருக்காதிங்க டிஆர்கே. போக போக வீடியோ நான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போகிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பர்ச்சேஸ் ஒர்க்கிங்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. கொஞ்சம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு மவுண்ட் வாங்கியிருக்கேன், ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். அது நான் வீட்டில் வச்சுருக்கேன். வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் திருக்கோவிலூர். அங்கேருந்து நான் இங்கே ஓசூர் பெங்களூர் சைடு நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன். இங்கே அப்படியே ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் டிஆர்கே. இப்போ வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதாங்க அதான் டிஆர்கே. இப்போ R15 பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் கம்மி தான். கம்மினா என்னடா 2 lakhsன்றது கம்மிடா அப்படின்னு கேட்பீங்க. 2 lakhsன்றது கொஞ்சம் அதிகம் தான். மற்றபடி மற்ற சூப்பர் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவு சூப்பர் பைக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் R15 அண்ணன் எடுக்கணுங்க. அதேமாரி எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா R15 பொறுத்துக்கிட்டாலே நெக் பெயின், எல்போ, பேக் பெயின் எல்லா பெயினும் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. ஏன்னா இப்போ ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க பெயினும். நம்ம அதெல்லாம் தாண்டி அந்த சூப்பர் பைக்ஸில் ஒரு கிரேஸினா அந்த R15 இந்த டிசைன் கோசரமே நம்ம சூஸ் பண்ணாங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மான்ஸ்டர் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. அதுவும் இப்போ மான்ஸ்டர் எடிஷன்லாம் வந்திருக்குங்க R15Mல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தரமாக இருக்குது டிஆர்கே. அதேமாரி இப்போ பிங்க் கலர்லலாம் வந்திருக்கு. அதேமாரி ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா R15 V3S நான் எடுக்கும்போது 2,05,000. இதுவே R15 V4 2,30,000. R15Mல 2,45,50 அந்த மாதிரி இருக்குது. எம்மு ஒயிட் கலரு, பிளாக்கு, டார்க் நைட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பிங்க் கலர் அடிஷ்னலாக வந்திருக்கு. அது ப்ரைஸ் ரேஞ்சு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா R15S தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம R15S BS7 தான், BS6லாம் இல்லை.
நம்ம BS4 அது பவர் டார்க் அதிகம் தான். இப்போ BS6ல ஓரளவுக்கு டார்க் எம்எம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் டார்க்கு. இப்போ இருக்கிற BS7 V4 இதெல்லாம் வந்து V3க்கு கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா V4ல வந்து பவர் எல்லாம் டார்க் கம் பண்ணி வச்சுருக்காங்க டிஆர்கே. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 135லேருந்து 40 வரை தான் போகும் இப்போதைக்கு இருக்கிற R15 V4. யாருதாச்சும் அதிகமாக போயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது R15 V3S. இதுலேயே வந்து 140 நானும் போயிருக்கேன். 140னா அது வீடியோ வந்து நான் வீடியோ கிளிப் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன் டிஆர்கே. இல்லைன்னா நான் அதோடைய டாப் ஸ்பீடை வந்து நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறேன் டிஆர்கே. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப்பில் எனக்கு கிடைச்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்போ பெயின் அதுதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் அப்படி இன்னும் மட்டும் தான் இருக்கும். ஷோரூமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேலூர் ஷோரூமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,96,000 இல்லை 1,90,000 180 போகிறது வாய்ப்பு இல்லை. 185க்கு உள்ள 185 90 இப்படி இருக்கும் இருக்குது. ஒரு 10,000 ஒரு 15,000 சம்திங் டிஃப்ரென்ஸ் வேரியண்ட் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால்லாம் கம்மியாக ரொம்ப ஆகாது. நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது ரொம்ப அதிகமாக போகும். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற ஃபினான்சராக பார்த்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் பைக் போடுறீங்கன்னா ஃபினான்ஷியர் இல்லாமல் நெட் கேஷை கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அமௌண்ட்டு இப்போ இருக்காது தான், பட் ஆனால் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. நீ என்னடா இந்தமாதிரி சொல்கிறேன், நீ எப்படா எடுத்திருக்க அப்படின்னு கேட்பீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து இஎம்ஐயில் தாங்க எடுத்திருக்கேன், என்னடா இவ்வளோ தான் சொல்லிவிட்டு நீயே இஎம்ஐயில் எடுத்திருக்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்போதைக்கு நான் ஜாபுக்கு வந்திருக்கேன் இருக்கேன். அது வந்து இப்போ நான் லோன் க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். அது எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்து கம்மி கட்டணும் இஎம்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7th மந்த் வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் லோனை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி இப்போதைக்கு பைக் எடுத்து நான் 3 மந்த்ஸ் இஎம்ஐ கட்டிட்டேன். இன்னும் 3 மந்த்ஸ் கட்டணும். இது கட்டிட்டு நான் அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாரி நல்லா பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க டிஆர்கே. நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப கொண்டு போகிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செல்ஃபோனில் தான் எடுக்கிறேன். இன்னும் நான் மோட்டோ லாகிங் வீடியோ நான் எதுவும் போஸ்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணலை தான். இதுக்கு மேலே நான் வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கலான்னு இருக்கேன். அடிஷ்னலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது, ரைட்டிங் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து vlog எடுத்து காமிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுவும் செப்பரேட்டாக நான் வீடியோ போடுவேன். இப்போ நம்ம ஒசூரில் யாராச்சும் நம்ம டிஆர்கே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பார்க்குறேன் டிஆர்கே. அதேமாரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்படின்னு கொடுத்துட்டே இருக்கேன் டிஆர்கே. இது என்னுடைய செகண்ட் வீடியோ தான். கொஞ்சம் ஒரு 10 வீடியோஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கும். போக போக நான் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போவேன் டிஆர்கே, அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டிஆர்கே. அதேமாரி டிஆர்கே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வயநாட்டில் ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னு இல்லை டிஆர்கே, உங்களுக்கு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு கொஞ்சம் செய்யுங்க டிஆர்கே. நானும் என் சைட்லேருந்து ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லலை, செய்யலான்னு மைண்ட் தாட் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நானும் சின்ன பையன் தாங்க, என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் எதுவும் இல்லை. மேபி ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சுன்னா இப்போ 7th டே வரும்னு நினைக்கிறேன். 7th வரும். நெக்ஸ்ட் மந்த்து 7th வந்துச்சுன்னா அதுதான் டிஆர்கே நான் போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரலான்னு தான் இருக்கேன். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. டெம்போ அந்த மாதிரி லாரி அந்த மாதிரி வச்செல்லாம் இல்லை. என்னால் முடிஞ்சது ஒரு 5,000 இருந்தாலும் போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருக்கேன். பாப்பா டிஆர்கே அதேமாரி முடிஞ்சால் செய்யுங்க டிஆர்கே. இருந்தால் அதாவது நான் தனக்கு மீறினால்தான் அது எனக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாது டிஆர்கே அவ்வளோவும். அதாவது தமிழ் டைலாக் இப்போ நான் வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட்டில் படித்ததுனால எனக்கு தமிழ் கொஞ்சம் இது லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் தான் ஆகும். ஆனால் இப்போதைக்கு தமிழ் 90% கற்றுக்கிட்டேன். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை டிஆர்கே. அதனால் நான் இதுக்கப்புறம் தமிழ் நல்லா திக்காமல் தெளிவாக பேச டிஆர்கே. அதனால் போக போக நான் வீடியோ நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போக டிஆர்கே. அதேமாரி நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதேமாரி நான் வந்து நம்ம டிஆர்கே சேனல் வந்து நம்ம அதர் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் டிஆர்கே. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னடா லாங்குவேஜில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் டிஆர்கே. சரி டிஆர்கே, நம்மளால ஓனர்ஷிப் ரிவ்யூன்ட்டு என்னென்னது பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கண்டென்ட் கொலாபரேட்ஸ் ஆகிடுச்சு, அதனால தான் டிஆர்கே.
நான் இதுக்கப்புறம் மேபி இந்த தவறு நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். போகும்போது எல்லோரும் லைவ் வீடியோ இருக்கே அப்படின்னு இது டைப் பண்ணிவிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு. நான் உங்களுடைய கமெண்ட்டை படிச்சுட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்ட்டே இருக்கேன். எல்லோரும் வெளியில் போனீங்கன்னா பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலே நாங்கள் 4 மெம்பர்ஸ் தான். நான், தம்பி, அப்பா, அம்மா 4 பேர் தான். இப்போ 4 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே தொடர்ந்து வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டே தாங்க வந்துச்சு. அதோடைய வீடியோ கிளிப்பும் நான் இதில் இல்லை, நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுதான் மோஸ்ட்லி வெளியில் போனால் நம்ம கேஷுவலாக இங்கே தானே பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னா நானே இப்போ அடிபட்டு கீழே விழுந்துட்டேன்னா அது எங்கே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போயிடல, எங்கள் ஊர்லேயே தாங்க. எங்கள் ஊர் எல்லையை தாண்டுற டமாட்டி கிலோமீட்டர். அப்படியே கொஞ்சம் டர்னிங்கில் போனால் டயர் அடையே இழுத்துச்சிட்டே இருக்குது. அதுதான் நம்ம வெளியில் போகிறோன்ட்டு ரொம்ப அலட்சியமாலாம் போகாதீங்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ரைடிங் கியர்ஸ் சம்திங் போய் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம கீழே விழுந்தால் மெயினாக தலையில் தான் அடிப்படக்கூடாது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கை காலில் அடிப்பட்ட அவ்வளோ ரெடி பண்ணிடலாம், தலையில் அடிப்பட்ட ரெடி பண்ண முடியும், வேறு தலையை எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியிட்டே இருக்குது அதுக்குன்னு. அதுதான் இருக்கு சரிக்கிட்டே இருக்கே. இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக கொண்டு போயிட்டு போல இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னு நினச்சேன். சரிட்டே இருக்கு. ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ கொண்டு போயிட்டே இருக்கே. மற்றபடி ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எனக்கு எதுவும் இஷ்யூ வரலட்டியாக இருக்குது இது வரைக்கும். ஏன்னா புது பைக் தானே, அதனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் ஃபியூச்சர்ஸில் எதனா இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன்ட்டே இருக்கேன். சரி டிஆர்கே எப்பயுமே உங்களை ஓன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கே. நன்றி, டாடா, பாய்.